நான் ஜிபிடியிடம் கேட்டேன், நீ சாத்தானாக இருந்தால் முடியாது என்றாலும் நீ சாத்தானாக இருந்தால் நீ என்ன செய்வாய்? அப்போது வந்த பதில் என்னை உலுக்கியது. நான் உன்னை என்னை வணங்க வைக்க நேரம் வீணடிக்க மாட்டேன். அதற்கு பதிலாக நீ கடவுளை வணங்கவே வேண்டாம் என்று நான் உன்னையே நம்ப வைப்பேன். உண்மை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது என்று சொல்வேன். உன் உண்மை என் உண்மை. இப்படி சொல்லிக்கொண்டே யாருக்கும் எது சரி எது தவறு என்று தெரியாமல் ஆக்குவேன். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே சரி என்று கிசுகிசுப்பேன். உன்னை பிஸியாக வைத்திருப்பேன். பிரார்த்தனைக்கு நேரம் இல்லாமல், தேவாலயத்துக்கு நேரம் இல்லாமல், உண்மையான உறவுகளுக்கு நேரம் இல்லாமல், நீ நித்திய வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்க கூட நேரம் இல்லாமல் வைத்து விடுவேன். உன் கைகளில் ஒரு தொலைபேசியை வைத்து விடுவேன். அப்படி செய்தால் அவை ஒருபோதும் பிரார்த்தனைக்காக மடங்காது. குடும்பங்களை உடைப்பேன். தந்தைகள் இல்லாத வீட்டை உருவாக்குவேன். திருமணங்களை கசப்பாக மாற்றுவேன். குழந்தைகளை குழப்பத்தில் ஆழ்த்துவேன். வீட்டை குடைத்து விட்டால் எதிர்காலத்தையும் உடைக்க முடியும். தேவாலயத்தையும் பிரிப்பேன். சிறு சிறு வாதங்கள், ஒப்பீடுகள், மனக்கசப்புகள், பிரபல விருப்பங்கள் என கலகத்தை உருவாக்குவேன். கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டால் அவர்கள் ஒருபோதும் என்னை எதிர்க்க மாட்டார்கள். உன் மனத்தை உணர்ச்சியற்றதாக்குவேன். பாவத்தை சினிமாவில் அழகுபடுத்துவேன். இசையில் சாதாரணமாக்குவேன். காமெடியில் அதை பற்றி சிரிப்பேன். மக்கள் வாழ்வில் அதை போற்றுவேன். ஒரு காலத்தில் உன்னை அதிர்ச்சியடை செய்த விஷயம் இப்போது உனக்கு பொழுதுபோக்காகிவிடும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய்.